ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ரோஷினியத்தை காமிக்கிறாங்க. அவள் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவர் தான் என்ன திருமணம் செஞ்சாரு, என்னை இழுத்துட்டு போனாரு, ஆனால் என்னை பற்றி இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு, எங்கள் அம்மாவை போய் பார்த்தது தப்பா, என்னை யாராச்சும் எங்கள் அம்மா கிட்டேயே கொண்டு போய் விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா மணியுமே நாளாயிடுது. ஸோ தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமன்ட்ட உத்தரவு கேட்க வர அமனுமே தூங்கிட்டு இருக்கான். சோ அவனுக்குமே பிளாங்கெட்லாம் மூடி விட்டுட்டு அவளுமே போயிடுறா. தூக்கத்துல இருந்து எஞ்ச அமனுமே போன் பண்றா ரோஷினிக்கு. சோ ரோஷினியுமே அந்த போன் எடுக்க மாட்டா, தன்னுடைய அம்மா கிட்ட அம்மாவை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கீழே வந்தவனும் ரோஷினி எங்க அப்படின்ற மாதிரி எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு சாராவும் சைமாவும் ஒரு நாள் தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளேயுமே அண்ணி இப்படி தேடிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரோஷினியுமே வீட்டு வாசல்ல இருந்து வாரா. சோ அவன் பார்த்துட்டு அவன் சரியான கோவத்துல நின்றுட்டு இருக்கான். உன்ட்ட எத்தனை இருக்க சொல்றது, வெளியில போகாத நான் ஆல்ரெடி சொல்லிருக்கம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மாவுமே இவ நம்ம குடும்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டா, இவ அவ செய்யறத மட்டும்தான் செய்வா, டான்சர் பொண்ணாச்சு அப்படின்ற மாதிரி அவளை ஹர்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. அப்ப அவனுடைய பாட்டியுமே நீங்க ரெண்டு பேரும் நிப்பாட்டுறீங்களா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூல இருக்காங்க, அதனால அவ பார்க்க போயிருக்கா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மனுக்குமே அப்பதான் ரியலைஸ் ஆகுது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லை அப்படின்றது. உடனே தன்னுடைய பாட்டிகிட்ட போய் எனக்கு தெரியாத பாட்டி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நீ அவளை மனுஷியா நடத்தினாதான்ப்பா உனக்கு தெரியும், தயவு செஞ்சு அவங்க அம்மாவை போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வா, நாங்களுமே பார்க்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சாராவும் சைமாவுமே அண்ணி உங்க ரிசப்ஷன் ட்ரெஸ் வந்துட்டு வாங்க நீங்க போட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவளையுமே இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. ரூமுக்கு வந்த ரோஷினியுமே அவளுடைய அம்மாட்ட போன் பேசிட்டு இருக்கா. அம்மா நீங்க கனமானது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, இந்த வீட்டுல என்ன எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்கம்மா அப்படின்ற மாதிரி போன் பேசிட்டு இருக்கா. அம்மனுமே அவங்க அம்மாவுமே என் மேல உயிரே வச்சிருக்காங்கம்மா, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு எனக்கு எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி தந்திருக்காங்க தெரியுமா, அது பிங்கா இல்லைன்னா ப்ளூவா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து அம்மனுமே ரோஷினி நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் உங்கள்கிட்ட பேசணுன்ற ஐடியாலேயே இல்ல, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனுமே ப்ளீஸ் உன்னுடைய ப்ரொடெக்ஷன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இவளுமே கனவு கண்டிருப்பா போல. ஸோ அவன்கிட்ட நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. நான் எங்க உன்கிட்ட ப்ரொடெக்ஷன் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுமே கேட்பான். ஓ நீங்க கேட்கலையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. உனக்கு தான் இப்போ ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கே ப்ரொடெக்ஷன் தேவை, நான் தான் அயானா வாச்ச அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்ல அங்கேயுமே ஒரு புலி வருது. இதை பார்த்துட்டு அவளுமே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காத்திட்டு பெட்லயுமே படுத்துடுறா. அங்க பெட்ல ஃபுல்லாமே அந்த மொட்டைகள் வச்சிருப்பாங்க போல. சோ இவ படுத்ததுமே அந்த மொட்டைகள் எல்லாமே விரிஞ்சிருது. பக்கத்துல அம்மனுமே படுத்திருந்தான். தனியா வந்து அம்மனுமே நம்ம ரோஷினியை தப்பா நினைச்சிட்டோம், சோ அவங்க அம்மாவை நிச்சயமா நம்ம போய் பார்க்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இங்க ரோஷினியோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு பாட்டியுமே வந்திருக்காங்க. ரோஷினி நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க தானே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கோமே. ஆமா ரோஷினி எங்க வீட்டு பொண்ணு இல்ல, நாங்க நல்லா பாத்துக்கிறோம், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரிசப்ஷன் பெரிய அளவுல வச்சிருக்கோம், நீங்களும் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும், சரி நீங்க உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. வெளியில நிக்கிற நம்ம அம்மனுமே பக்கத்துல உள்ள டாக்டர்ட்டையும் இவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுங்க, சீனியர் டாக்டர்கிட்ட நான் ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இந்த ரிப்போர்ட்டையும் சீனியர் டாக்டர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே இந்த இடத்துல இருந்து வந்துடுறான். இங்க அம்மனுடைய அம்மாவுமே அம்மன்ட்ட நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்த பாட்டியுமே அம்மன் உன்னை கீழே எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பர்வீன்ட்டையுமே நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கோமே, நீங்க எதுக்கு இப்ப என்ன அவசியம், அவதான் ஒரு மாசத்துல இந்த வீட்டை விட்டு போக போறா தானே, எதுக்கு இவளுக்கு ரிசப்ஷன்லாம் வைக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பாட்டியுமே சொல்றாங்க நம்ம வீட்டுக்கு வந்த மருமக யாருக்கும் தெரிய வேண்டாமா, 4 பேருக்கு தெரியணுமா வேண்டாமா, மத்தவங்களை எல்லாமே என்கிட்ட கேட்காங்க எங்க கல்யாணம் ஆச்சு என்ன ஏதுன்னு, ஒரு ரிசப்ஷன் வைக்க வேண்டாமா என்ன, நீ ஒழுங்கு மரியாதை கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ரோஷினியுமே சாரா சைமா கூட ஸ்டெப்ஸ்ல நடந்து வந்துட்டு இருப்பா. அப்பா வந்ததுமே நம்ம அம்மனுமே அவளுடைய ட்ரெஸ் கலரை ப்ளூவா சேஞ்ச் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டுமே சாய்மா எப்படி அண்ணி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணீங்க கலரா, எனக்குமே என்னுடைய ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா கீழே இருந்த குட்டியுமே அங்க பாருங்க அது சித்தப்பா தான் இதை பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அம்மனும் ரோஷினியுமே ஐ கான்டாக்ட்ல பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க அந்த ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரோஷினியோடைய பேங்கிள்ஸ்மே கலர் ப்ளூவா சேஞ்ச் ஆகுது. யாரும் இதை பண்ண அப்படின்னு திரும்பி பார்க்க அம்மன் தான் பண்ணியிருக்கான்.
ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம ரோஷினிக்கு அமன் மேலே கொஞ்சம் லவ் வருது. அங்கேயுமே மறுபடியும் ரோஷினி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவளை ஒருத்தவன் வீடியோ எடுக்கான். ஸோ இதை பார்த்துட்டு அமனுமே அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் மற்றவங்கள வீடியோ எடுக்கக்கூடாது, டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுமே டெலீட் பண்ண வச்சிடுறான். அமன் போன அந்த நிமிஷத்தில் அவனுமே இந்த பொண்ணு தான் நிறைய வீட்டில் டான்ஸ் ஆடி இருக்கா, ஸோ அங்கே எல்லாருமே வீடியோ எடுத்திருக்காங்களே, இப்போ வீடியோ எடுத்தால் என்ன பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து அவனுக்குமே சரியான கோவம் வந்து அவனுடைய கழுத்தையே பிடிச்சிடுறான். அங்கே உள்ளவங்களும் விட அமன் அப்படின்னு சொல்றான். ஆனால் அவன் கேட்கவே மாட்டான். ரோஷினி போய் அவன் விடுங்கன்னு சொன்னதுமே அவன் கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்துமே அவன் போக பார்க்கறான். அப்பவுமே அடி வாங்கின அவனுமே நீ என்ன பிள்ளைய உங்க அம்மா பெத்து வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே அவனுக்கு வந்த கோபத்துக்கு அவனை போய் மறுபடியுமே அடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஜின்னா மாறிட்டு இருக்கான். தன்னுடைய ரூமுக்கு போயுமே கதவையுமே பிளாக் பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்த பர்வீனுமே ரோஷினி கிட்ட வந்து உனக்கு அறிவு இல்லை, நீ வந்தனாலதான் இவ்வளோ பிரச்சனை நடக்கு, ஒரு வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா அது வந்து நல்ல காரியமா இருக்கணும், இப்படி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரோஷினியுமே ஹர்ட் பண்ணிடுறாங்க. அங்க வந்த பாட்டியுமே நீ ரோஷினியை ஹர்ட் பண்ணாத, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இவங்களுமே போயிடுறாங்க. அப்புறம் ரோஷினி கிட்டயுமே எனக்கு ஒரு ஃபோன் வருதுமா, நான் பேசிட்டு வரேன், நீங்க இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே போயிடுறாங்க. ஃபோன் பண்ண ரூபினாவுமே இன்னைக்கு ஒரு நாள் அம்மனை நல்லா பார்த்துக்கோங்க, அந்த ஜின் உள்ள அடப்பட்டிருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், அந்த கருப்பு ஜின்னுடைய சக்தியை பத்தி நம்மளுக்கு தெரியாது, அம்மனை எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிரும், ப்ளீஸ் நீங்க அம்மனை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவுமே அம்மன் கூட கல்யாணம் நடக்காததுனால அந்த நெருப்பு ஜின் பேச்சை கேட்டுட்டுமே தன்னுடைய ஆத்மாவை அந்த ஜின்னுக்கே அர்ப்பணிச்சிடுறா. இங்க ரோஷினியுமே அம்மன் நம்மளாலதான் கோபத்துல இருக்கிறாரு, நம்ம டான்ஸ் ஆடலன்னா இவங்க இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, நம்ம போய் அம்மனை சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே அவனுடைய ரூம் வாசல்ல நின்று கதவை தட்டிட்டு இருக்கா. ஆனா அங்க பூட்டு போட்டுருக்கிறது தெரிஞ்சுமே சரி ஜன்னலோடய உள்ள போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாவுமே உள்ள வந்து அம்மன் கான் தம்பின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா பார்த்தா அவன் அங்க ஜின்னா மாதிரி சங்கிலியால கட்டி போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அவளுமே ரொம்ப பயப்படுறா. அம்மனுமே கெட் அவுட்னு கத்துறான். பட் இவ கேட்கவே மாட்றா. அவனுக்கு வர்ற ரத்தத்தை போய் அவ தொடச்சு விட்டுட்டு இருக்கா. அவனுமே ஒரு நிமிஷத்துல அப்படி ஜின்னா மாதிரி அவளுடைய கழுத்தையுமே பிடிச்சிடுறான். என்னுடைய கழுத்தை விடுங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. பட் அவன் கேட்க மாட்டான். ஒரு நிமிஷம் அவன் கான்சியஸ்க்கு வரும்போதுமே அவளை தள்ளி விட்டுட்டு இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லி கத்துறான். மறுபடியுமே அவன் மயக்கத்துக்கு போற மாதிரி போகவுமே இவ போய் அவகிட்ட நின்று அவளுக்கு மறுபடியுமே தொடச்சு விட்டுட்டு இருக்கவுமே அவன் கோவம் வந்துடுது. ஜின்னா மாதிரி அவளையுமே தூக்கி அடிச்சிருதான். அவளுமே அந்த சைடு விழுந்து கிடக்குறா. மறுநாள் மார்னிங் ஆகுது. அப்ப தன்னுடைய சங்கிலி எல்லாத்தையுமே அவுத்த அம்மனுமே அங்க இருக்கிற வாசிகருமே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. என்னடா வாசிகர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்த்தா அங்க ரோஷினி விழுந்து கிடக்குறா. அவ கையில குத்தி இருக்கிற அந்த கண்ணாடியுமே எடுத்து விடும் போது அவ வழியில துடிக்கிறா. ஸோ அவளையுமே தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு கீழே ஓடி வந்து பாட்டி அங்க ரோஷினின்னு கத்திட்டு பாட்டியுமே இழுத்துட்டு போறா. அங்க போய் பார்த்து பாட்டி இங்க இவளுக்கு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல பாட்டி, நேற்று என்னுடைய ரூமுக்கு வந்திருக்கா போல, நான் என்னாலதான் இவளுக்கு இவ்வளோ ஆனோ, சரி இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா யாருக்குமே இது புரியாது, உன்னதான் ஜெயிலில் போடுவாங்க, ஜெயிலுக்கு நீ போனாலுமே உன்னுடைய அந்த நிலைமையில யார் உன்னை பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவ மயக்கத்துல தான் இருக்கா, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே அவ கையில ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ரோஷினியுமே அவரை ரொம்ப கியூட்டா இருந்தா இப்படிதான் என்ன தூக்கி அடிப்பாரா, கண்டிப்பா நான் அவரை அரெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு எவ்வளவு வலிக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அம்மனுமே தன்னுடைய பாட்டிகிட்ட வந்து நிச்சயமா அவ என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுப்பா பாட்டி, ஆனா அவ போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, என்னுடைய தங்கச்சி சாராக்கோ சாய்மாக்கோ இந்த நிலைமையா இருந்தா நான் அவனை வெட்டிடுவேன், ஆனா அவ ஜஸ்ட் அரெஸ்ட் தானே பண்ணணும்னு சொல்றா, பரவாயில்ல பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனுடைய பாட்டியுமே ரோஷினி கிட்ட வந்து ரோஷினி நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவ சாரி பாட்டி என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் ஒரு சேரை இருக்கிறத பார்க்காம அந்த சேர் தட்டி நான் பக்கத்துலேயே அங்கே விழுந்துட்டேன், ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ அடிபட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்து அம்மனுமே இவன் ஏன் மாற்றி சொல்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அம்மனுடைய பாட்டியுமே அவன்கிட்ட நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அம்மன், இந்த பொண்ணு குடும்பத்தை பிரிக்க வந்தவல்லப்பா, சேர்க்க வந்தவ, இவளை நல்லா நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுமே இந்த காந்தமி எங்கே போனாரு, சரி நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே நடந்து வந்து பார்த்துட்டு இருக்கா. அங்கே நம்ம அம்மனுமே அவங்க தங்கச்சி கிட்ட சாரா சாய்மா நேற்று நீங்கள் நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தீங்க, என்னால் தான் இவ்வளோ தூரம் ஆச்சு, முக்கியமாக குட்டி நான் மன்னிச்சிரு குட்டி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே சாராவும் சாய்மாவுமே நேற்று நடந்த விஷயத்துக்கு நாங்களும் சேர்ந்து தான் அவனை அடிச்சிருக்கணும், நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணா, நீங்கள் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எல்லாருமே அந்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரோஷினியுமே இந்த மனுஷருக்குள்ளே இவ்வளோ அழகான குணமா அப்படின்ற
மாதிரி பார்த்துட்டு இருப்பா. ஆனா அவனுடைய அம்மாவுமே அவன்கிட்ட பேசாம போயிடுறாங்க. வெளியில இருந்த ரோஷினியுமே ஃப்ளவர் பாட்டை தட்டி விட்டுடுவா. அந்த சில்லுமே அவ கால்ல குத்திடுது. அங்க வந்த அமனுமே ஏன் ரோஷினி நீங்க இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவ கால்ல இருக்கிற அந்த கண்ணாடி இதையும் எடுத்துட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு சாரா சாய்மா அவங்க எல்லாருமே ஓ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதை எடுத்து விட்டுட்டுமே அவளை தூக்கிட்டு அவனுடைய ரூமுக்கு போய்கிட்டு இருப்பான். இதை பார்த்த பர்வீனுமே நீ என்னுடைய மருமகளா என்னைக்குமே ஆக முடியாது, என்னுடைய பையனை கைக்குள்ள போட்டுட்டு நினைச்சிட்டு இருக்கியா, அதான் இந்த வீட்டோட மருமக, அதான் எப்படி உள்ள கொண்டு வரேன்னு பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.